எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் தமிழ் பகுதி 9க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் தமிழ் பகுதி 9க்கான காணொளி. முதல் கேள்வி, இந்தியர்களின் நலனுக்காக எத்தகு இன்னல்களையும் ஏற்பேன் என்று கூறியவர் யார்? தில்லையாடி வள்ளியம்மை. தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை யார்? தில்லையாடி வள்ளியம்மை. என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தி. அடுத்தது, தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதினார்? இந்தியன் ஒப்பீனியன். அடுத்தது, தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதழில் எழுதிய வாக்கியம் எது? நம்பிக்கைதான் அவரது ஆயுதம். அடுத்தது, தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று கூறியவர் மகாத்மா காந்தி. அடுத்தது, தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? காந்தி. அடுத்தது, எந்த நூலில் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று கூறுகிறார்? தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். அடுத்தது, காந்தியின் சத்தியாகிரக வேள்வி பணிக்கு முதல் களப்பலியானவர் யார்? வள்ளியம்மை. அடுத்தது, மாதர்களுக்கு அணிகலன்களாக திகழும் துன்பத்தை தாங்கும் மன வலிமை, தன்மானம், நல்லொழுக்கம் ஆகியவற்றிற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யார்? தில்லையாடி வள்ளியம்மை. அடுத்தது, தமிழ்நாட்டில் தில்லையாடி என்ற ஊர் அமைந்துள்ள மாவட்டம் நாகப்பட்டினம். திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அடுத்தது, வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு தில்லையாடி வள்ளியம்மை நினைவாக வைக்கப்பட்ட பெயர் எது? வள்ளி. அடுத்தது, காந்தியடிகளை மகாத்மா என்ற உயர்நிலை நோக்கி திரும்பிய பெருமைக்குரியவர் யார்? தில்லையாடி வள்ளியம்மை. அடுத்தது, தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில் உள்ள தனது எத்தனையாவது விற்பனை மையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மை என்று பெயர் சூட்டப்பட்டது? 600வது கிளை. அடுத்தது, ராணி மங்கம்மாளின் கணவர் பெயர் எது? சொக்கநாத நாயக்கர். ராணி மங்கம்மாளின் மகன் பெயர் யாது? இதுக்கு சரியான விடை அரங்க கிருட்டின முத்து வீரப்பன். அடுத்தது, அரசாட்சியை அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் நாம் நோக்குதல் வேண்டும். முன் கோபமும் அதன் விளைவும் அரசியலில் ஒருபோதும் வெற்றியை தராது. பகைவரை எதிர்கொள்ள எப்போதும் ஆயத்த நிலையில் இருப்பதோடு மிகுந்த பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் என தன் மகனுக்கு அறிவுரை கூறியவர் யார்? இது சரியான விடை ராணி மங்கம்மாள். அடுத்தது, நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்று எனும் உணர்வோடு ஆட்சி நடத்தியவர் யார்? அரங்க கிருட்டின முத்து வீரப்பன். அடுத்தது, முத்து வீரப்பன் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார்? 7 ஆண்டுகள். அடுத்தது, முத்து வீரப்பன் எந்த நோயால் பாதிக்கப்பட்டு உயிர் நீத்தார்? முத்து வீரப்பன் எந்த நோயால் பாதிக்கப்பட்டு உயிர் நீத்தார்? சரியான விடை அம்மை நோயால். அடுத்தது, ராணி மங்கம்மாளின் பேரன் பெயர் யாது? விசயரங்க சொக்கநாதன். அடுத்தது, ராணி மங்கம்மாளின் பேரன் விசயரங்க சொக்கநாதன் அரியணையில் ஏற்றப்பட்ட ஆண்டு கிபி 1688. அடுத்தது, துயரங்களை தாங்கிக் கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை யார்? ராணி மங்கம்மாள். அடுத்தது, திருவிதாங்கூர் மன்னரின் பெயர் யாது?
ராஜா ரவிவர்மா. அடுத்தது, ரவிவர்மா அவர்கள் நாயக்கர் படையை தாக்கி அளித்த இடம் எது? கல்குளம். அடுத்தது, செஞ்சிக்கோட்டையில் பதுங்கி இருந்த மராட்டிய மன்னன் யார்? ராஜாராம். அடுத்தது, செஞ்சிக்கோட்டையில் பதுங்கி இருந்த ராஜாராமை கைது செய்ய அவுரங்கசீப் அனுப்பிய ஆள் யார்? சல் பீர்கான். அடுத்தது, ராணி மங்கம்மாளின் தளபதி பெயர் யாது? நரசப்பையன். தஞ்சை சாஜிக்கும் ராணி மங்கம்மாளுக்கும் இடையே போர் நடந்த இடம் எது? தஞ்சை போர். அடுத்தது, காவிரியின் குறுக்கே அணை கட்டியவர் யார்? மைசூர் மன்னன் சிக்க தேவராயன். மைசூர் மன்னன் சிக்க தேவராயன். அடுத்தது, தஞ்சை மற்றும் மதுரை கூட்டுப்படையை உருவாக்கியவர் யார்? ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாள் எந்த ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் துன்புற்ற போது உணவு உறையுள் வழங்க ஆணையிட்டார்? கொள்ளிடம் ஆறு. அடுத்தது, ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழவிடுவதே தர்மம் எனும் கொள்கையை பின்பற்றியவர் யார்? ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாள் ஆட்சியில் சமய தொடர்பாக கைது செய்ய சிறை வைக்கப்பட்டவர் யார்? ராணி மங்கம்மாள் ஆட்சியில் சமய தொடர்பாக கைது செய்து சிறை வைக்கப்பட்டவர் மெல்லோ பாதிரியார். மங்கம்மாள் தன் அரசவையில் வரவேற்று விருந்தோம்பிய மதகுரு போசேத். அடுத்தது, இஸ்லாமியர்களுக்கு மானியம் அளித்து பள்ளி வாசல்களுக்கு நிலங்களை மானியமாக வழங்கியவர் யார்? ராணி மங்கம்மாள். அடுத்தது, தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் ராணி மங்கம்மாள். தமிழ்நாட்டில் எந்த நெடுஞ்சாலைக்கு மங்கம்மாள் சாலை என்று பெயரிடப்பட்டது? இது சரியான விடை. கன்னியாகுமரி மதுரை இடையேயான நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை எனப்படும். அடுத்தது, தமிழ்நாட்டில் ஊஞ்சல் திருவிழா நடைபெறும் மாதம்? ஆனி திங்கள். அடுத்தது, மங்கம்மாள் தன் ஆட்சியின் போது கட்டிய கட்டடங்கள் சிலவற்றை கூறுக. மத்திய சந்தை, மதுரை கல்லூரி, மதுரை உயர்நிலை பள்ளிக்கூடம், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவரின் பழைய அலுவலகம். அடுத்தது, இறைவனுக்கு முன்னால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, அனைவரும் ஒன்றே, அவனை அவன் வழியில் போக விடுங்கள் என்று பெருந்தன்மையோடு கூறியவர் ராணி மங்கம்மாள். அடுத்தது, முக்கியமான கேள்வி, இலக்கணம். தலை எத்தனை வகைப்படும்? 7 வகை. அவை என்னென்ன? மாமுன் நேர் வருவது நேரொன்றிய ஆசிரிய தலை. விழிமுன் நிறை வருவது நிறை. விழிமுன் நிறை வருவது நிறையொன்றிய ஆசிரிய தலை. அடுத்தது, மாமுன் நிறை மற்றும் விழிமுன் நேர் வருவது இயற்சீர் வெண்டலை. காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறை வருவது கலித்தலை. கனிமுன் நிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை. கனிமுன் நேர் வருவது ஒன்றாத வஞ்சித்தலை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. மாமுன் நேர் வருவது நேரொன்றிய ஆசிரிய தலை. விழிமுன் நிறை வருவது நிறையொன்ற ஆசிரிய தலை. மாமுன் நிறை மற்றும் விழிமுன் நேர் வருவது இயற்சீர் வெண்டலை. காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறை வருவது கலித்தலை. கனிமுன் நிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை. கனிமுன் நேர் வருவது ஒன்றாத வஞ்சித்தலை. இது பாத்தீங்கன்னா யாப்பிலக்கணம் பகுதியில் இந்த தலைங்கிறது ஒரு பகுதியா வரும். இதுல பாத்தீங்கன்னா அதாவது திருக்குறள்களை அதாவது சீர்பிரித்து இந்த மாதிரி மாத்திரைகள் குறிப்பிடும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேர் நிறை இந்த மாதிரிலாம் ஒரு நேர் தேமா, நிறை நேர் புளிமா, இந்த மாதிரிலாம் அதாவது பார்த்தீங்கன்னா 2 சீர், முச்சீர், 4 சீர் இந்த மாதிரிலாம் வரும். இதில் வரும்போது இந்த தலைகள் வரும். அடுத்தது 343வது கேள்வி. இந்த பகுதியில் 43வது கேள்வி. மதுரகவி என்று அடைமொழி கொண்டவர் பாஸ்கரதாஸ். அடுத்தது, வஞ்சகமாய் நெஞ்சமோடு மொழிதல் என்ற வரியை பாடியவர் மதுரகவி பாஸ்கரதாஸ். அடுத்தது, இசை புலமையுடன் நாடக புலமையும் பெற்ற கவிஞர் யார்? பாஸ்கரதாஸ். நாடக மேடைகளில் விடுதலை பாடல்களை இசைத்தவர்
பாஸ்கரதாஸ். அடுத்தது, பாஸ்கரதாஸ் அவர்களின் பாடல்களை கேட்டு பாராட்டியவர் மகாத்மா காந்தி. அடுத்தது, நிலையில்லா வாழ்விற்காக சொத்துக்களை சேர்த்து என்ன பயன் என்று கூறியவர் பாஸ்கரதாஸ். அடுத்தது, உலகம் யாவையும் தாமுல வாக்களும் என தொடங்கும் பாடல் கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள காண்டம் பாலகாண்டம். அடுத்தது, இந்த காணொளியின் கடைசி கேள்வி, கம்பர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டம், அதாவது மயிலாடுதுறை அருகில் தேரழுந்தூர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளியில பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது தமிழ் பகுதி 9க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது தமிழ் பகுதி 9க்கான காணொளியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.